ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்க மூவி தான் இந்த மூவி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி இன்டிமேட்டாக இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்க, திடீர்னு நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறா. என் கனவுல எதுக்கு இந்த மாதிரி வருது? அடிக்கடி இந்த மாதிரி கனவு வருது. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்குது. ஆனால் வேற ஒருத்தர் கூட நான் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. என் கனவுல வர அந்த ஆள் யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, மேடம் நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கார் நிற்கிது. காருக்குள்ளே இருந்தால் இறங்கி வர நம்ம ஹீரோயின். இவ பேர் ஷூவான். ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர்பேன். ஆக்சுவலி அவர் அனாதை பொண்ணாக இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ண தான் இங்கே வந்திருக்கா ஒரு வேலைக்காக. அவள் ஃப்ரெண்டோட வீடு ரொம்ப அழகாக இருக்குது. பேலஸ் மாதிரி இருக்குது. வாவ், இது ரொம்ப அழகாக இருக்கே. ஆனால் இங்கே யாரையும் காணோன்னு சொல்ல திடீர்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நீங்கள் தானே ஷூவான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே போயிட்டே இருக்கா. அவர் கூட போறா. அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய ஒயிட் ரோசஸா இருக்கு. உங்க சாருக்கு ஒயிட் ரோசஸ்னா ரொம்ப பிடிக்குமா? இங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படியே அவர் கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லா மெய்டுமே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க, ஏன் எல்லாரும் என்ன பார்த்துட்டே இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போறா. அங்க இருக்க எல்லா மேட்ஸுமே அப்படியே நம்ம ஹீரோயினை தான் பாக்குறாங்க. ஹீரோயின் மெல்ல மெல்ல அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போறா. அங்க பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு, அவ பேரு யோயோ. யோயோ உட்காந்து கிரேப் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ வந்துட்டியா சுவான், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்டேன்னு சொல்ல, என் ஃபியான்சேக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க? உனக்கு டிராவல் எல்லாம் ஓகேவா? இன்னும் நீ ஹாப்பியா இருக்கியா? வெர்ஜினா தான் இருக்கியா? பிரேக்கப் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எதேதோ பேசிட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. என்ன பேசுற நீ? அடுத்தவங்களை பத்தி இதெல்லாம் பேசாத, நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போக, நான் உன்னை விட மாட்டேன்னு துரத்திட்டு வரா. இவளும் வெக்கப்பட்டுட்டே போக, திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிறா. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ தான் இந்த யாயாவோட ஃபியான்சே. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. நான் கனவுல பார்த்தா அந்த ஆள் தானே இவன். இவன் எப்படி இங்க இருக்கான்? ஒண்ணுமே புரியலைங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஷாக்கிங்காகவும் இருக்கு. ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டே இருக்க, டக்குனு யாயா போய், இதான் என்னோட ஃபியான்சே, இவர் பேரு ஜாவ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, அது நான் கனவுல பார்த்தது இவங்களா இருக்காது, வேற யாராவது இருக்கும்னு சொல்லிட்டு, ஹலோ மிஸ்டர் ஜாவ்னு சொல்ல, இது என்னோட ஃப்ரெண்டு, என் கூட கொஞ்ச நாள் இங்கே டெம்பரவரியாக தங்குறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி யாயா சொல்ல, எனக்கு எல்லாம் பிரச்சனையும் இல்லை, ஓகே தானே சொல்லிட்டு டக்குன்னு பார்க்க அப்படியே அவள் கையை எடுத்துறா. உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பெரிய கிஃப்ட் கிடையாது. என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்னு சொல்ல, அதில் ஒரு பர்ஃப்யூம். இவ பர்ஃப்யூம்ல ரெடி பண்ணுவா. ஸோ அதான் ரெடி பண்ணியிருப்பா. வா, இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு பர்ஃப்யூம் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும், நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு யாயா வாங்கிட்டு அந்த பக்கம் ஹீரோ கூட போயிட்டா. மேடம் நீங்கள் வாங்க, உங்களுக்கான ரூம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்க சர்வெண்ட் சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி ஹீரோயினை பார்க்க, அவளுக்கு கனவுல பார்த்தது அப்படியே முன்னாடி வர மாதிரி இருக்குது. என்ன என் கனவுல ஏன் இந்த மாதிரி வந்ததுன்னு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் யாயாவும் அவளும் அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் ஃபியான்சேக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திங்ஸ். எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஒயிட் ரோஸ் தான் அப்படின்னு சொல்ல, ஒயிட் ரோஸ்னால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல, ஓ நல்லா தான் இருக்குது, பட் நான் கொடுத்த கிஃப்ட் அவருக்கு பிடிக்கலையேன்னு சொல்லி கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் மோஸ்ட்லி எந்த பொண்ணுகிட்டயும் அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு, நீ தப்பா நினச்சிக்காத, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. எனக்கு தூக்கம் வருது, ஒரு மாதிரி இருக்கு, நான் போகலாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாயா அந்த பக்கம் போயிட்டா. சரி ஓகே, வீடு ரொம்ப அழகா இருக்கு, சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ இந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டே போக, அங்கே ஹீரோட ஃபோட்டோ ஒன்று இருக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்கு. அந்த பொண்ணு ஃபோட்டோ பக்கத்தில் ஒயிட் ரோசஸாக இருக்கு. ஸோ அதனால அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக கையை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கா. ஸ்லோ மோஷன்ல மேடம் போறாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் வந்து, மேடம் இங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்க எந்த போட்டோஸையும் டச் பண்ணாதீங்க, எங்க சாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, சாரி நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல, நீங்க உங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்ல, வேகமா ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அந்த ஒயிட் ரோஸை விளக்கிட்டு பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோயின். அப்படியே ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. எல்லாமே இந்த வீட்டுல வித்தியாசமா இருக்கு, இந்த ரூம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, சார் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, எனக்காக இதுக்கு இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்ல, இதெல்லாம் பண்ணது சார் தான், ஸோ அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவங்களோட கெஸ்ட்னு சொல்ல, இருந்தாலும் ஒரு மாதிரி தான்ப்பா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்க்குறா. அவளுக்கு இந்த இடமும் பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்னதுன்னு சொல்லி கேட்க, அது உங்களுக்கு அடிக்கடி தூக்கத்தில் வாந்தி வரும்ல, அதுக்காக மிட்டாய், ஸோ நீங்கள் தேவைப்படுற நேரம் நைட் டைமில் எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்ல, என்னை பற்றி அவருக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க, பக்கத்தில் யாரோ வர மாதிரி இருக்கு.
எப்பயும் போல கனவு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படியே டீப்பா தூங்கிட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயின் அப்படியே தூக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ யாரு? நீ எதுக்கு மறுபடியும் என் கனவுல வர? நீ சும்மா என் கனவுல வந்துட்டே இருப்பியான்னு சொல்ல, நீ என்ன மறந்துட்டியா? என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போறியான்னு சொல்லி நம்ம ஹீரோட குரல் தான் கேக்குது. அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க, வேணா என்ன விடு விடுன்னு சொல்லி ஹீரோயின் தள்ளி விட ட்ரை பண்றா. அப்ப லைட்டா ஹீரோடு மேல கைப்பட அப்படியே பிளட் வர மாதிரி இருக்கு, கீரல் விழுந்துருச்சு. அப்படியே ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க, அடுத்த மார்னிங் தான் எந்திரிக்கிறா. எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவு வருது? அது மட்டும் இல்லாமல் அது யாயாவோட ஃபியான்சி கூட. எனக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியல. திரும்ப திரும்ப இந்த மாதிரி கனவு வந்தால் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கண்டினியூ அலாரம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மெசேஜ் வேற வந்துட்டு இருக்கு, நீ இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்ட, சாரி உன்னை செலக்ட் பண்ணலன்னு. ரொம்ப கவலையாக இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டே இருக்க, ஹீரோ அங்கே உட்காந்து ஏதோ ரோஸை கட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லி பக்கத்தில் போக, அங்கே ஒரு பூனைக்குட்டி வேறு இருக்கு. ஹீரோயின் அப்படி நின்று அமைதியாக பார்க்குறா. அதுக்கப்புறம் பக்கத்தில் போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ, குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, ஹீரோட கையில் அப்போ தான் அந்த கீரலை பார்க்க, அப்போ நேற்று நைட்டு நடந்தது கனவு இல்லையா? அது உண்மைதானா? இவங்க கூட நான் ஒன்றா இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. எதுவுமே பேசாமல் ஹீரோ அமைதியாக இருக்க, எங்கே போகிறீங்க? அது நான் ஜாப்காக போகிறேன், எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, நான் தான் சொல்கிறேன்ல நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு பக்கத்தில் வர பயந்து போய் அப்படியே போகிறா. என்னை பார்த்தா பயமாக இருக்கான்னு ஹீரோ கேட்குறான். அது இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்ல, கீழே போட்ட பேக் எடுத்து இந்தாங்கன்னு கையில் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஹீரோயின் வெளியே போயிட்டா. ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டே, இந்த கையில் கண்டிப்பாக கீரலை நீ பார்த்துருப்பேங்கிற மாதிரி தொட்டு பார்க்குறான். இவன் பார்க்கணுங்கிறக்காக தான் வேணும்னே கையை காட்டியிருப்பான் போல. யோசிச்சுட்டே ஹீரோயின் வந்துட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோயின் முன்னாடி கார் வந்து நிற்கிது. ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா அது அப்படின்னு ஹீரோ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு, இல்லை பரவாயில்ல நான் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அமைதியாக ஹீரோ உட்காந்துருக்க. அதுக்குள்ளே டிரைவர் வாங்க மேடம்னு சொல்ல, வேகமாக அப்படியே ஹீரோயின் போகிறா. இவன் கூட்டா போயிருங்க, எதுக்கு பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ்க்கு போனால், இன்னைக்கு நம்ம சார் ஆஃபீஸ்க்கு வர போகிறாருன்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. மோஸ்ட்லி இவன் ஆஃபீஸ்க்கு அதிகமாக வரவே மாட்டான் போல. ஸோ இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராங்கிறதுனால எல்லாருக்கும் ஹாப்பி. கூட வேற ஹீரோயின் இருக்காளா, கூட ஒரு பொண்ணை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காரு. யாரா இருக்கும்னு எல்லாரும் ஹீரோயினை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கடுப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் சும்மா செக்ரட்டரியாக இருக்கும், அதெல்லாம் அவரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி ஓவரா பேசிட்டு இருக்க. 2 பேரும் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க மிஸ்டர் ஜாவ் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு வேலை வேணும்னு சொன்னில அதுக்காக தான் சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயினோட பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வந்துன்னு சொல்லி அமைதியாக நின்றுட்டு இருக்க. இவன் பக்கத்தில் போயிட்டே இருக்க, அது நான் அப்படின்னு சொல்கிறா. எதுவுமே அவனால் பேச முடியல. நான் உங்ககிட்ட வேலை கேட்கவே இல்லையே, ஏன் இவர் எனக்காக எல்லாமே பண்ணுறாருங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயின் இருக்கா. மிஸ்டர் ஜாவ், நான் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமாக அந்த பக்கம் போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹாய் மிஸ்டர் ஜோ, வந்துட்டீங்களான்னு சொல்ல, இவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க்கு கொடுத்துருக்கேன், அதை எங்களுக்கு பார்த்து ப்ராப்பராக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போக, ஓ ஒர்க்குக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஹீரோயினுக்கு. ஒரு வழியாக வேலை கிடச்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலான்னு போக, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி பேசுகிறாங்க. ஹீரோக்கு எந்த பொண்ணுகளுமே பிடிக்காது. திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒரு வேலை ஃபியான்சேவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னால ஜியாவை கரெக்ட் பண்ண முடியாது, நான் வரண்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பக்கத்துல வரா. கரெக்டாக ஹீரோயின் காஃபி எடுத்துட்டு போக, அப்படியே காலை இடையில விட ஹீரோயின் கீழே விழுக போக ஹீரோ வந்து பிடிக்கிறான். அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. பார்த்துக்கிட்டே நிக்க, ஹீரோயின் ஓகேவான்னு சொல்லி கையை பார்க்க, கையில காஃபி கொட்டி அப்படியே செவந்து போச்சு. உடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் இருக்கவே கூடாது, இவளை முதல்ல இங்கேருந்து வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ்க்கு நிறைய ஒர்க் பண்ணுவா, அவளையே அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ கழுத்தில் போட்டிருக்க அந்த டைம் மாதிரி இருக்கு. அதை கழட்டி அப்படியே ஹீரோயினோட கையில் சுற்றி விட, ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. கரெக்டாக அவள் ஃப்ரெண்டு ஏதோ காஃபி பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஓ அப்படியா, ஏன் உனக்கு காஃபின்னா பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, இது என்னோட ஹஸ்பண்ட்க்கு, அதாவது என்னோட ஃபியான்சேக்கு இந்த மாதிரி காஃபீஸ் பிடிக்கும், கிச்சனில் போய் ஒர்க் பண்ண விட மாட்டாரு, அதனால தான் இங்கேயே ட்ரை பண்ணுறேன், நீயும் பாருன்னு சொல்ல, டக்குனு ஹீரோயின் கையில் வாங்குறா. அப்புறம் கையில் இருக்க பர்ஸில் ஏதோ வெளியே பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் இந்த டையை வந்து அதுக்குள்ளே வச்சிருப்பா. அது யாருன்னு நான் பார்க்கணும், கொடு, அது யாரோடதுன்னு சொல்லி கையில் அப்படியே பிடிச்சி இழுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க, பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. யாயா கேட்குறா,
இது யாரோடது? என்னோட ஃபியான்சேயோட டைம் மாதிரி இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. கண்டிப்பாக என்னை பற்றி தப்பாக தான் புரிஞ்சிருப்பான்னு. சொல்லு, உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இன்னைக்கு காலையில் என் கையில் காஃபி கொட்டிடுச்சு, அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, உனக்கு ஒர்க் அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு ஹீரோயினு சொல்கிறா. உங்கள் 2 பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு வேணும்னே கழுத்தில் இருக்க மார்க் தெரியிற மாதிரி ஒன்று பண்ணேன். ஓ, நான் தான் இதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் போல, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ அவர் கூட அந்த கம்பெனிலேயே இருந்து அவர் பின்னாடி யாரெல்லாம் சுற்றுறாங்கன்னு பார்த்து சொல்லுன்னு சொல்ல, கரெக்டாக ஹீரோ வரான். ஓடி போய் டக்குன்னு யாயா ஹீரோட கையை பிடிக்க, ஹீரோக்கு அது பிடிக்கல, டக்குன்னு கையை எடுத்து விடுறான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நீ வெளியே போகணும்னு சொன்னில, கார் ரெடியாக இருக்கு கிளம்புன்னு சொல்லி யாயாவை பார்த்து சொல்ல, ஓகே, நான் வெளியே கிளம்புறேன், நைட் நான் வரமாட்டேன், ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், பாய், நீ பார்த்துருன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் யாயா போக, ஹீரோயின் அப்படியே ஹீரோ கிராஸ் பண்ணி போகிறா. ஒரு மாதிரி இருக்குது. யோசிச்சுக்கிட்டே ஹீரோ அப்படியே நிற்கிறான். அப்புறம் ஹீரோயின் போய் அவளோட பேலன்ஸை செக் பண்ணி பார்க்குறா. ரொம்ப கம்மியாக இருக்குது காசு. இந்த வீட்டை விட்டு நம்ம போகிறது தான் நல்லது, ஆனால் இப்போதைக்கு கையில் பணமே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் வருது. அதாவது கிட்னாப்பர் ஏதோ பொண்ணுகளை கடத்திக்கிட்டே இருக்கான்னு. இன்னைக்கு நைட் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான், அங்கே ஒயிட் ரோஸ் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒருவேளை அது யாயாவா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்குறா. பட் அங்க யாயா ஃபோன் அட்டன் பண்ற மாதிரி தெரியல. மிஸ்ஸஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ரூம் கதவை தட்டிட்டே இருக்க, டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போறான். அப்படியே அங்க மேல இருந்து ஷவர் வருது, தண்ணியில ஹீரோ நிக்க, ஹீரோயினும் கூட இருக்க. அப்புறம் என்ன 2 பேருக்கு இடையில கியூட்டா ஒரு ரொமான்ஸ். நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமா அது பிடிக்கல. பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்ண, நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிட்டே இருக்கான் கண்டினியூவா. கோவத்துல ஹீரோயின் அப்படியே கண்ணத்துல ஒரு அறாரே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, சாரி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து ஆமால, என்ன அவர் யாயான்னு நினைச்சிருப்பாரு, நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் இந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டா. கீழே வரும்போது அப்படியே விழுக, காலில் நல்லா அடிபட்டுருச்சு போல. அப்படியே படுத்து இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு போய் அவளை உட்கார வச்சுட்டு காலில் பார்க்குறான், அடிபட்டிருக்கு, இந்தா தொடச்சிக்கோன்னு சொல்லி டவலை கையில் கொடுத்துட்டு, இங்கே பாரு உன் காலில் எப்படி அடிபட்டிருக்குன்னு, பார்த்து வர மாட்டியா, ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, நீ தான் சொல்லணும் எதுக்காக ரூமுக்கு வந்த, நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், யாரோ கிட்னாப்பர் நிறைய பொண்ணுகளை கடத்துறாராம், ஒரு வேளை யாயாவா இருக்குமோன்னு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன்னு சொல்ல, அவகிட்ட நான் பேசிட்டேன், அவள் இப்போ நல்லா தான் இருக்கா, சேஃபாக தான் இருக்கா, நீ அவளை பற்றி கவலைப்படாத சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ சரி ஓகே, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சரி தேங்க்ஸ்னு சொல்ல, மிஸ்ஸஸ் ஜாவ் உங்களுக்கு ஒன்று கேட்கணும், ஹெல்ப் பண்ணுவீங்களா, யாயாவை மட்டும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் அவள் சேஃபாக இருக்கான்னு சொல்கிறேன்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பக்கத்தில் போக, ஒரு மாதிரி இருக்குது ஹீரோனுக்கு, இவன் என்னடா டச் பண்ணி பேசுகிறான், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது ஹீரோனுக்கு. தள்ளுங்கன்னு சொல்லி டக்குன்னு தள்ளி விட, டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் போக, அதுக்குள்ளே ஃபோன் அடிக்குது. ஹலோ, ஓகே, சரி ஓகே, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எதுவும் பேசிகிட்டே இருக்க, இன்னும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் போய் வேணும்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, சரி ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஒரு மாதிரி இருக்குது ஹீரோனுக்கு, இவன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான், இவனோட இன்டென்ஷன் தான் என்னன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் ஹீரோயினோட பக்கத்தில் க்ளோஸாக போய் என் ஃபோனை தான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, சே நான் என்னடா இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, ஒன்றுமே புரியல, என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. சரி நான் போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் ஹீரோயின் போக, அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. தம் அடிச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு ஒன்றுமே புரியலையேன்னு. அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் வருது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து, நான் இன்னைக்கு நைட்டு தாண்டி வருவேன், ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் ஒரு கோயிலில் இருக்கேன், ஸோ அங்கே கொஞ்சம் மந்திரிச்ச தாயத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் என்னோட ஹஸ்பண்ட்காக, ஸோ ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்லுன்னு சொல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேன், வீட்டை விட்டு போறியா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியா, என் கூட ஹெல்ப் பண்ண என் கூடயே இருப்பேன்னு சொன்னில, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ என் கூட இரு, நான் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம், அது நான் சொல்கிறது எனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று நைட் எனக்கு ஒரு கனவு வந்தது, என்னோட ஃபியான்சே யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நீ ஒரு மாதிரி ஆச்சு ஹீரோனுக்கு, நீ கவலைப்படாத நான் அவன் கூட அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். ஐயோ இவன் வேற வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, பக்கத்தில் வேற நிற்கிறானே, நம்ம எதுவும் பேசவும் முடியாது, இவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு நினச்சா எல்லாமே இப்படி குழப்பிடுச்சுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க. ஹீரோ முறைச்சிக்கிட்டே வந்து ஹீரோயினோட பக்கத்தில் நிற்க, சரி ஓகே நான் நைட் உங்ககிட்ட பேசுகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஹீரோ பக்கத்தில்
இருந்து பார்க்க நான் யோயோ கிட்டே பேசினேன். அவன் இன்னைக்கு நைட்டு தான் வருவேன்னு சொன்னான்னு சொல்ல, ஓ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உனக்கு அடிபட்டது எப்படி இருக்கு? அடிபட்டது நல்லா தான் இருக்கு. என்னை பற்றி அக்கறையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கான் ஹீரோ. இதை பார்த்துன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டச் பண்ணி வேற பேசுறான்னா அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு. வா போலான்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு போறான்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு உன் கூட ஒரு குட்டி பார்ட்டி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல, எனக்கு நீ கம்பெனி கொடுங்கிற மாதிரி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க ஃபியான்சே இன்னும் காணும், அதை பத்தி ஃபீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ வருவா, வரும்போது வருவா, இன்னைக்கு நம்ம 2 பேரை பத்தி மட்டும் பேசு, வேற எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்கு. ஹீரோயின் டக்கு டக்குன்னு அந்த ஒயின் எடுத்து குடிக்கிறா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. என் கூட ஒன்னா இருக்கிறது உனக்கு பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஸோ அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்ல, சரி ஃபோன் வருது ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே ஹீரோ அந்த பக்கம் போக, ஹீரோனுக்கு ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு பட்லர் கிட்ட சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு ஹீரோயின் ட்ரை பண்ணா அப்படியே மயங்கிட்டா. டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கு. யாரோ வர்ற மாதிரி இருக்கு அவளை சுத்தி. ஒண்ணுமே புரியல. நிறைய பேர் அவளை சுத்தி வந்து நிக்கிறாங்க. ஐயோ இவங்களா யாரு, நான் எங்க இருக்கேன் ஒன்றும் புரியலன்னு சொல்ல, சீக்கிரமா அவர்கிட்ட இருந்து பிளட் எடு, அந்த பிளட் தான் இப்ப நம்ம சாவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல, அவ கையை கீறி அங்கிருந்து பிளட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். மிஸ்டர் ஜாவ் அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, இதை காப்பாத்துன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. கத்தையை கையில எடுத்துட்டு ஹீரோ அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு அப்படியே கத்தையை தூக்கி குத்துறான். ஹீரோயின் மேலதான் குத்த போறான்னு ஆடு பயந்து போய் ஹீரோயின் கண்ணெல்லாம் மூடிட்டா. அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. குத்துறது ஹீரோயின் மேல இல்ல, என்ன தைரியம் இருந்தா அவ கையை தொட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி பட்லரோட கையில தான் குத்திருப்பான். பட்லர் பையன் சாரி சார் நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இரு, அவன் மேல யார் கையும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் மயங்கி இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அப்படியே கீழே விழுக போறான். உங்களோட நோய் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு, இவங்களோட பிளட் இருந்தா மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, யாரும் இங்க இருக்காதீங்க, போங்கன்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டே இருக்க. எல்லாரும் போயிட்டாங்க. இங்க பாரு, நான் எப்பயுமே நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அப்படியே அவன் கண்ணெல்லாம் ரெட்டா மாறிடுச்சு. அடுத்தது பார்த்தா ஹீரோயின் படுத்திருக்கா ரூம்ல. கையில அடிபட்டு கட்டெல்லாம் போட்டிருக்கு. சுத்தமா அவளுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. நான் எப்படி இங்க வந்தேன், என் கையில எப்படி அடிபட்டுச்சு, எனக்கு ஏன் எதுவுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே வந்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அங்க யாயாவோட குரல் கேக்குது. மெல்ல மெல்ல மெல்லன்னு சொல்லி யார்ட்டையும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை வெளியே நின்று ஹீரோயினும் கேக்குறா. ஓ யாயா வந்துட்டா போல இருக்கு, நான் தான் அவங்க 2 பேருக்கு எல்லாம் ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு நினைச்சேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அவ ஹாப்பியா தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ஓகே இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லி திரும்ப அப்படியே ஹார்ட்ல ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஏன் இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி யோசிச்சிட்டே திரும்ப வர, ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ நிக்கிறான். என்னடா இவன் இங்க இருக்கான், அவ யார் கூட ஒன்னா இருக்கான்னு ஒன்னும் புரியல ஹீரோனுக்கு. நீங்க எங்க இருக்கீங்களா, அப்ப யாயா கூட அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அது வந்துன்னு சொல்ல, அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டான். என்னை இறக்கி விடுன்னு சொல்ல ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறான் அவளோட பெட்ல. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிருக்க. சரி என்கிட்ட எதுவும் சொல்லணும்னு வந்து, என்னது ஒன்றும் இல்லை, அது வந்து சொல்லு, நம்ம 2 பேரும் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தப்ப என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அன்னைக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணி மயங்கிட்டேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு வந்து ரூம்ல விட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் சொல்றது நம்பலாமா வேணாமா ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணில் தண்ணி வருது. எதுக்காக அழுகுற, நீ எதுக்காகவும் அழுவக்கூடாது, ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக, ப்ளீஸ் தள்ளுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் யாயாவோட ஃப்ரெண்டு, நீங்க யாயாவோட ஃபியான்சே, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம 2 பேரும் இருக்கிறது தான் நல்லது, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல தப்பா புரிஞ்சுக்கல, உங்களுக்கு நான் கிஸ் பண்ணது உண்மைதான், பட் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதோட இதை விட்டுருங்களே அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, உங்க பியான்சேக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்ல, நான் முடியாதுன்னு சொன்னா ப்ளீஸ் வேண்டாம் போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அழுதுட்டே இருக்க. ஹீரோ வேகமா வெளியே போயிட்டான். ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு ஹீரோனுக்கு. இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடலாம், அட்லீஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போறா. ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே ஹீரோயின் நின்றுட்டே இருக்க. இவன் க்ளோஸா பக்கத்துல போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவுமே பேசாம கொஞ்சம் சைலண்டா இருக்கா.
சொல்லு நீ எங்கே போகிறேன்னு சொல்ல. நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பல, நான் இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல. போறியா, எங்கே போகிறேன்னு சொல்லி டக்குன்னு கையை பிடிச்சி அப்படியே இழுக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் விடுங்க என்ன அப்படின்னு சொல்ல. அவ்வளோ ஈஸியெல்லாம் இங்கேருந்து நீ போக முடியாது, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது, நான் போகிறேன், ப்ளீஸ் விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு உங்களோட ஃபியான்சே, அதனால அந்த மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல. ஆல்ரெடி கேள்விப்பட்டேன் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்ல. அது என்னோட பிரச்சனை, அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிறேன், நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். உங்களை மாதிரி ஒருத்தர் கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல. டக்குன்னு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பா எப்படியோ இந்த தாயத்தை வாங்கியாச்சு, இதை ஜாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக யாயா வரா. சார் எங்கே இருக்காரு, மேலே தான் இருக்காங்கன்னு சொல்ல. வேக வேகமாக அப்படியே வரா. வரப்ப ஏதோ சத்தம் கேட்குது. இங்கே ஹீரோ கணத்தில் அரைஞ்சிட்டு உன்னை மாதிரி ஒருத்தர் எனக்கு பிடிக்காது விடுறா அப்படின்னு சொல்லி போகிறதுக்காக ட்ரை பண்ண. ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டே இருக்கான். விடுற மாதிரி இல்லை. அன்னைக்கு நைட் நடந்தது எல்லாமே உண்மைன்னு அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. அட பாவி, அன்னைக்கு நைட்டு நடந்ததுலாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. அப்படியே ஹீரோ பக்கத்தில் போயிட்டே இருக்க. ஷூவான், நான் உன்கிட்ட சொல்கிறத புரிஞ்சுக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, உன்னை மாதிரி ஒருத்தனை எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஆளை எனக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்திட்டே இருக்க. ஓ, நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லுவ உனக்கு வேற யாரையும் பிடிக்கல, என்ன தான் பிடிச்சிருக்குன்னு, அதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கீஸ் டீப்பாக போயிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு யாயா க்ளோஸாக வந்துட்டே இருக்கா. டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க அவளுக்கே ஷாக்காக இருக்கு. என்ன நடக்குது இங்கே, ஒன்றுமே எனக்கு புரியலையேங்கிற மாதிரி அவளை கத்த. அதுக்கப்புறம் தான் அங்கே ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. ஹீரோட லிப்ஸ் வேற லைட்டாக பைட் ஆயிருக்கா. ஒன்றும் புரியல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க. அது இவங்க இங்கேருந்து போகிறதுக்காக லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்க, நான் பேசுறதுக்காக வந்தேன், நீயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜா அந்த பக்கம் போக அப்படியே மறைச்சிக்கிட்டு போக. யாயா பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. என்னாச்சு, இங்கேருந்து போறியா, ஏன் திடீர்னு போற, ப்ளீஸ் நேற்று நைட் நான் வராதனால போறியா, புரிஞ்சுக்கடி, முக்கியமான ஒரு வேலை அதனால தான் போனேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ப்ளீஸ்னு சொல்ல. அப்போ இவன் நேற்று நைட் இங்கே இல்லையா, யாரு கூட இவன் ஒன்றா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அது என்னோட இல்லூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. அப்புறம் நான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன், நான் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கேனா, ஸோ அதனால என்னோட டிப்ரெஷன் போகணுன்னா என் பக்கத்தில் நீ தாண்டி இருக்கணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ என் கூடயே இரு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ தான் என்னோட ஒரே ஃப்ரெண்டு, புரியுதில்ல, நான் உன்னை எதுக்காக இங்கே இருக்க சொல்கிறேன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மனசுக்கு, நீ பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்க. சரி, கண்டிப்பாக உங்க கூட நான் இருக்கேன், இந்த டைமில் கொஞ்சம் நேரம் இருப்பேன், அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் யாயா வர, உங்களை சார் வர சொன்னார் மேலே வாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல வேகமாக போகிறா. அங்கே ஹீரோ அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்க. சொல்லுங்க, என்னை வர சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க. நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுத்த ஒர்க்கு அது உனக்கு புரியுதான்னு சொல்ல. இவ சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் வளர்ந்துருப்பா, ஆனால் இவளுக்கும் ஹீரோக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஹீரோவை இவளுக்கு பிடிக்கும், ஹீரோவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல. அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி தான் ஹீரோயின் இங்கே வர சொன்னாங்க. ஹீரோயின் வந்தோட பிளட்டை வந்து நம்ம ஹீரோவோட நோய்க்கு மருந்து, ஸோ அந்த பிளட்டை எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோயினிங்க கூட்டிகிட்டு வந்திருப்பா இவ. ஸோ இவன் சொல்லியிருப்பா, எனக்கு வந்து அவள் ஃப்ரெண்டு, நான் கூப்பிட்டா கண்டிப்பாக அவள் வருவா, நான் அவகிட்ட ஏதாவது போய் சொல்லி உங்களை இங்கே மீட் பண்ண வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர வச்சிருப்பா. ஸோ ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இங்கே வந்திருப்பா. ரெண்டு பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்காக தான் இருக்காங்க. நான் நினச்சா அவளை இங்கேயே ஸ்டே பண்ண வைக்க முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், அவளை கண்டிப்பாக இங்கேருந்து போக விட மாட்டேன்னு சொல்ல. ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த ஜாவ் ஃபேமிலி உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன பண்ணுன்னு சொல்ல. கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ, எப்பயுமே அவன் இந்த வீட்டிலேருந்து வெளியே போகணுங்கிறது மைண்டில் கூட வரக்கூடாது, அது உன் கையில் தான் இருக்குது, உங்ககிட்ட தேவையில்லாத தாட்ஸ் ஏதாவது இருந்தால் அது இதோட அழிச்சிருன்னு சொல்ல. அப்படியே அமைதியாக அப்படியே ஜாவ் யோசிச்சுட்டே போகிற அந்த பக்கம். அப்புறம் மார்னிங் தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே போயிட்டே இருக்கா ரோட்ல. திடீர்னு ஒரு வண்டி இடிக்கலான்னு வர டக்குனு ஒருத்தன் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான். இவன் பேரு கின், அதாவது சீனியர், நம்ம ஹீரோயினோட சீனியர். முன்னாடியே ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்ல மீட் பண்ணியிருப்பாங்க. சீனியர் கின் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேச, என்ன நீ மறந்துட்டேன்னு நினைச்சு எவ்வளோ நல்லா உன்னை பார்த்துன்னு சொல்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக், இவன் ஏதோ ஒரு கேம்ல தோத்து போயிருப்பான் போல. ஹீரோயின் போய் நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ வின் பண்ணுவேன்னு சொல்லி பேசி காட்சி பிளான் கொடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ அப்போ இருந்தால் அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் போல. ஹீரோயின் பேசிட்டு அந்த பக்கம் போயிருப்பா. ஆனா இவன் மனசுல நம்ம ஹீரோயின் மேல ஒரு லவ் இருந்திருக்கு. இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றோம், எதிர்பார்க்கவே இல்லை உன்னை பார்ப்பேன்னு, எப்படி இருக்க, இது என்னோட கார்டு, நீ எப்போ வேணாலும் வரலான்னு சொல்ல. ஓ நீங்க டாக்டரா, சைக்காலஜிஸ்ட் படிச்சிருக்கீங்க, வா சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. யாரும் ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வரா. டக்குனு ஹீரோயினை டச் பண்ணி அவன் பேச ஆப்போசிட்ல ஹீரோட கார் நிக்குது. கார்ல இருந்து ஹீரோ அப்படியே இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ அவன் என்னடா நம்மளே பாக்குறான்னு.
கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல கார் எடுத்து அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் போறேன், அப்புறமா மீட் பண்ணலாம் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பி அப்படியே ஹீரோயின் போயிட்டா. அவள் போனதுக்கு அப்புறம் ஷூ வான், கண்டிப்பா நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து இங்க நம்ம யாயாவை தான் காட்டுறாங்க. ஏதோ ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இங்க பாரு அப்படின்னு சொல்ல. வா சூப்பரா இருக்கு, என்ன பார்ட்டி? 2 நாளைக்கு அப்புறமா என்னோட ஃபியான்சியோட பர்த்டே, அதுக்காக தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கேன், உனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்ல. இல்லை எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இல்லை, பார்ட்டி நீ அட்டன் பண்ணணும், அதனால நல்ல ட்ரெஸ்ஸாக உனக்கும் வேணும், வா நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரேன். அந்த பார்ட்டியில தான் நான் தான் ஜாவோட ஃபியான்ஸேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அங்கே நிறைய அழகான ட்ரெஸ் இருக்கு. ஆனால் பிளாக் கலர் ஒரு ட்ரெஸ் எடுத்து இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது, இதை பேக் பண்ணி இவளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை ஹீரோயினுக்கு செலக்ட் பண்ணிட்டு அவ ஏதோ ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த பக்கம் போக இந்தாங்கன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் கையில கொடுக்க, நாளைக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு நீ வாடி, அப்பதான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை சார் வர சொன்னாருன்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்ப இந்த காஃபியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, காஃபி நாங்கள் மிஸ்டர் ஜாவ்னு கூப்பிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ வந்து நிற்கிறான். உங்களுக்கு காஃபி கொடுக்கத்தான் வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பாட்டிக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்காக நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அது வந்து ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்க. உனக்கான ட்ரெஸ், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல, இந்த கலரில் ட்ரெஸ் போடக்கூடாது, உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நானே அனுப்ப சொல்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பண்ணிவிட்டு நீ அங்கே வரணும், வந்து தான் ஆகணும்னு சொல்ல. சாரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்கள் வர முடியாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும், நீ வரலனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதே ஒரு மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் கேட்குறது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆப்செட்டாக இருக்குது. இவன் என்னடா நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா இங்க அந்த யாயா ஏற்கனவே ஒருத்தன் கூட அஃபேர்ல இருப்பா போல. அவன்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. 2 பேரும் கில்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. இவளுக்கு ஆல்ரெடி ஒருத்தன் மேலே ரஷ் இருக்குன்னு நினைச்சேன், பட் இந்த மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணுவான்லாம் நினைக்கல. அன்னைக்கு ஒருத்தன் கூட ஒன்னா இருந்தால அதுவும் இவ தான் போல, இந்த ஆள் கூட தான். ஸோ நம்ம நினைச்சபடி எல்லாமே நடக்கும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நாளைக்கு பார்ட்டிக்கு நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட சொல்ல அவன் ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களோட வேலையை இவங்க ஆரம்பிக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் எப்படி சொல்ல முடியும் யாயாவுக்கிட்ட என்னால் பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே, ஆனால் அவன் ஏன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு புரியலையேன்னு சொல்லி ஹீரோ பற்றி யோசிச்சுட்டே ஹீரோயின் இருக்கு. அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்க, அந்த ட்ரெஸ்ல ஏதோ கரைப்பட்ட மாதிரி இருக்க ஸ்மெல்லு வருது, சுத்தமாக பிடிக்கல, இது நல்லாவே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. ஹீரோயினுக்கான ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்து அசிஸ்டன்ட் கொடுக்குறான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நாளைக்கு நீங்கள் வரணும் பார்ட்டிக்குன்னு சொல்ல. பார்ட்டிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, சார் உங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு சொல்ல சொன்னார், வேற இன்ஃபர்மேஷன்னா நீங்களே அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிக்கோங்கன்னு சொல்ல. ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் பார்ட்டி நடக்கிற இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஹீரோ பத்தி. ஹீரோட ஃபியான்சேவே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க, யாரா இருக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. அங்கிருந்து வேகமா வந்து யாயா ஹீரோட பக்கத்துல நிக்க கையெடுங்கிற மாதிரி முறைக்கிறான். டக்குன்னு கை எடுத்து அமைதியா இருக்க. ஷூவா நீங்க மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அவ பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி யாயா சொல்றா. அவ கண்டிப்பா வருவா, போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, வேகமா அசிஸ்டன்ட் போக அங்க பார்த்தா ஹீரோயின் கியூட்டா அப்படியே ஒரு மாதிரி கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து வரா. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, இது ஒரு லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் அவ்வளோ ஈஸியெல்லாம் யாருக்கும் கிடைக்காது, வாவ் பர்ஃபெக்டான ட்ரெஸ், அந்த பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கா, யார் இந்த பொண்ணுன்னு எல்லாரும் ஹீரோயினை பத்தி பேசுறாங்க. அவ ட்ரெஸ் அவ எல்லாமே கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாய்ஸ் போய் ஹீரோயின் கிட்ட என் கூட டான்ஸ் பண்ண முடியுமான்னு ஒருத்தரும் கேட்டுட்டே இருக்க. கேட்டா ஹீரோ போறான், என் கூட டான்ஸ் பண்ண வரையான்னு சொல்லி கேட்க, இது ஒரு மேனருக்காக கூப்பிட்டது, வருவியா அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போறா. 2 பேர் அப்படியே கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் அங்கே டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணலை, என் கூட சேர்ந்து எதுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோவை பார்க்க ஹீரோ கியூட்டா அப்படியே டான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கனவுக்குள்ள ஏதோ ஒன்று வருது, ஹீரோ கூட சேர்ந்து அவள் டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, நான் என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரியே இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ ஒரு செகண்ட் நம்ம இதே ஹீரோயினை பார்க்கலாம். சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா, உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல. சார் ஒரு கால் வந்திருக்கு வாங்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அப்படின்னு நான் எதுக்கு இந்த மாதிரி திங்க் பண்றேன், இந்த மாதிரி வெல்தி ஃபேமிலிக்குள்ள நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல. யாயா வரா, சூப்பரா டான்ஸ் பண்ண, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போடலையா, சாரி நீ கொடுத்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, அதனால தான் போட முடியலன்னு சொல்ல. இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ் அவன் தான் கொடுத்துருப்பான், இவளை எப்படியாவது கோர்த்து விடணும்னு சொல்லி உனக்கு புதுசா ஒருத்தரை நான் இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கேன், அவர் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும், நீ பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்ல. ஆமா அதுவும் நல்லதான், வேற ஒருத்தர் கூட இருந்தா கண்டிப்பா
கண்டிப்பா இவன் என்னை திரும்ப பார்க்க மாட்டான்னு ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு அங்க பார்க்க இவ கில்மா பண்ணிட்டு இருந்தால ஒரு ஆளு அந்த ஆள் அங்க வந்து நிக்கிறான். இவன் தான் அவன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மிக்ஸ் பண்ணி ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க போல. ஹீரோயினால சுத்தமா ட்ரிங்க் பண்ணவே முடியல. என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. டான்ஸ் ஆட ஆட ஹீரோயினுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஹீரோ வேற கரெக்டா அங்க வரான். என்ன நடக்குதுன்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்க ஆள் கிட்ட ஹீரோ சொல்ல அந்த பக்கம் வந்துட்டே இருக்க ஹீரோயினுக்கு மயக்கம் வருது. வா நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஓவரா பிஹேவ் பண்ண உனக்காக மேல ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரம் போ, உன்னை இப்பயே வர சொன்னான்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்படியே அந்த ஆள் போயிட்டான். நீங்க வாங்க மேடம்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையும் ஹீரோ தாலே நின்று பார்த்துட்டு இருக்க மேடம் இங்கேயே நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் இருக்கான் போல. ஹீரோயினுக்கு தெரியல மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே அமைதியா உட்காந்துருக்க ஹீரோ வரான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்ல நீ ட்ரிங்க் பண்ணில, நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போட்டதுக்கு ஹாப்பியா இருக்கு, ஆனா நீ பர்மிஷன் இல்லாம எதுக்காக ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போறான். ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. உன்னை இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ட்ரிங்க் உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போக ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. அப்படியே ஃபுல் கான்சியஸே இல்லை. எதுக்காக அழுகுற, நான் பக்கத்துல இருக்க வரைக்கும் அழுகக்கூடாது, உனக்கு நான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்படியே அமைதியா ஹீரோவை பார்த்துட்டே இருக்க. ஹீரோ க்ளோஸா போறான். உனக்கு நான் வேணுமான்னு கேட்டேன்னு சொல்ல ஆமா எனக்கு நீ வேணும், ஆனா என் கனவுல இருக்கிற நீ எப்படி நேர்ல வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல இது உன் கனவு இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பக்கத்துல போறான். 2 பேருக்கு இடையில அப்படியே அங்க கிஸ்ஸிங் சீன் கொஞ்சம் டீப்பா போயிட்டே இருக்க அடுத்து அந்த சீனை கட் பண்ண இங்கே பார்த்தா அந்த யாயா பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நான் தான் ஃபியான்சைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் ரூம்குள்ள மேட்ரு பண்ண போயாச்சு. அப்புறம் இங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ஏதோ சத்தியம் கேக்குது வாங்கன்னு சொல்லி ஹீரோயின் மாட்டி விடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க பார்த்தா டோட்டலா இவளோட ஆளு இன்னொரு பொண்ணோட இருக்கான். அந்த பாவி என்னை ஏமாத்திட்டேடான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கா. வந்தவங்க எல்லாரும் இவளை தான் தப்பு தப்பா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. மார்னிங் நம்ம ஹீரோ வந்து அப்பதான் எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா ஹீரோ கூட ஒன்னா இருக்கா. நான் உங்க கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணனான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லச்சு. நான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரெண்டோட ஃபியான்சே கூட இப்படி இருந்துட்டேனே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஹீரோ அடிக்கலான்னு போக டக்குன்னு கையை பிடிச்சிட்டு ஓகே நீ ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நீ தான் என்கிட்ட வந்த, நான் உன்கிட்ட வரல, வேணா இந்த வீடியோ செக் பண்ணி பாருன்னு சொல்ல அந்த வீடியோல பார்த்தா ஹீரோயின் தான் கிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அப்ப நான் தான் தப்பு பண்ணனா, அந்த ஒயின்ல தான் ஏதோ கலந்துருக்கு, சே என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல இங்க பாரு நான் சொல்றதை கேளு, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா இந்த வீடியோ நான் எல்லாருக்கும் கொடுத்துருவேன்னு சொல்ல இல்ல இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சாரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தது இதோட மறந்துருங்க, நடக்காத மாதிரியே இருங்க, என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம்லாம் பண்ண முடியாது, நேற்று நைட் நடந்தது எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு ட்ரை பண்ண ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, போனேன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வெளியே போயிடும்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும், ஒரு நாள் பிடிக்கும், நான் நல்ல பையன் கிடையாது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல இந்த மாதிரி பவர்ஃபுல்லானவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், எதுக்காக அழுகிற, என்னை பார்த்து நீ பயப்படவே வேணாம் சரியா, நாட்டியா பிஹேவ் பண்ணாம நான் சொல்றதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ சொல்லிட்டு அந்த பக்கம் போயாச்சு. அப்புறம் உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும் மறந்துடாத, நான் ஒன்னும் அவளோட ஃபியான்சை எல்லாம் கிடையாது, அதை உன் மைண்ட்ல ஏத்திக்கிறேன்னு சொல்ல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. அப்புறம் ஹீரோ 2 நாள் நான் வெளியூர் போறேன், நான் வர வரைக்கும் நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஹீரோயின் வேக வேகமா எங்கேயோ போக யாயா பாக்குறா. இன்னைக்கு லீவு தானே எங்க போறேன்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்ல கழுத்துல இருக்க மார்க்கை பார்த்துட்டு இந்த மார்க் எப்படி வந்தது, நேற்று நைட் நீ யார் கூட ஒன்னா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க இது அலர்ஜினால வந்தது, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, சரி இன்னைக்கு ஒர்க் இல்ல நீ எங்க போற, எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு அதுக்காக நான் போறேன்னு சொல்ல நேற்று நான் உனக்கு இன்ட்ரோ கொடுத்தேனே அந்த ஆள் உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க அவரு நல்லவர் தான், நான் அவருக்கு செட் ஆக மாட்டேன், சாரி நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. பட் யாயாக்கு தான் டென்ஷனா இருக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் இவளை விடக்கூடாது, இவ என்கிட்ட பேசுறதே வேற மாதிரி இருக்கு, இவளை ஈஸி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ யோசிச்சுக்கிட்டே அவ இருக்கா. சேம் டைம் அடுத்து நம்ம ஹீரோயின் எங்க போனான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் அந்த சீனியர் பார்க்க தான் போயிருப்பா. உன்னோட ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ண மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல முதல்ல எனக்கு ஒரு வேலை வேணும், நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அவனும் சரி ஓகேன்னு ஹெல்ப் பண்ணிப்பான். அந்த வீட்டை விட்டு வெளியே வர இந்த பணமே நமக்கு போதும், முதல்ல ஒரு வீடை பார்த்து தனியா போயிடலாம், அவங்க கூட நான் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வர ஃபோன் வருது. எதுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அப்ப ஹீரோ கூட நடந்த எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. மிஸ்டர் ஜாப் தான் எனக்கு ஃபோன் பண்றாரு, வேணாம் இந்த ஃபோனை அட்டன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு இவ கரெக்டா இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோக்கு இங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. ஹீரோட உடம்பு வர வர ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கு. ஹீரோனோட பிளட் இருந்தால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. வேணாம் என்னால் முடியல, என்னால் இந்த உயிர் வாழவே முடியலன்னு
அப்படின்னு சொல்ல, இப்படியே போனா 3 மாசத்துக்கு கூட நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, வேகமா ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஓடி வரான். சாரி, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, ஷூவான் இப்ப வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்ல, டென்ஷனா இருக்கு ஹீரோக்கு. அவ எங்க என்னை விட்டு போனாங்கிற மாதிரி இருக்க, அப்படியே ஹீரோக்கு ரொம்ப வீக்கா வேற இருக்கு. நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், என்னை விட்டு அவளும் போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இவளை இப்பயே காப்பாத்துங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, இதுக்கு மேல இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க நான் விருப்பம் இல்லை, நான் இப்ப வீட்டுக்கு போகணும், இப்பயே போய் நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். சேம் டைம் ஹீரோ இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு பக்கம் புதுசாக வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருக்கா. அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனை பார்த்தோன்னு பிடிக்கல. அப்புறம் ஹீரோயின் இது ஒரு பர்ஃப்யூம் கம்பெனி, ரொம்ப சூப்பராக ஒரு பர்ஃப்யூம் ரெடி பண்ணி கொடுக்க, இந்த பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே வேலை கொடுத்துட்டாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, ஒரு வழியாக ஹீரோ கிட்ட இருந்து வெளியே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக ஃபீல் பண்ணுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போயிருக்கா. அங்கே ஒருத்தரை மீட் பண்ண போக அந்த ஆள் சரியில்லை, நம்ம ஹீரோயினை தப்பாக பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அது புரியுது, இதுக்கு மேலே இங்கே எந்த பிரச்சனையும் ஆயிடும், இங்கேருந்து போயிடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ட்ரிங்க் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஓவராக பேசுகிறான். ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் நம்ம கம்பெனிக்காக ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இவங்க கம்பெனியோட ஓனர் சொல்ல, ஹீரோயினுக்கு வேறு வழி தெரியல, அவனுக்காக ட்ரிங்க் பண்ணுறாங்க. பட் ட்ரிங்க் பண்ணிட்டு அவன் ஓவராக ஹீரோயின் கிட்ட பிஹேவ் பண்ண, அவனோட கோட்லேயே ட்ரிங்கை தூக்கி ஊற்றிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ண, அவன் விடுற மாதிரி தெரியல, கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. ஒழுங்கா என்ன விட்டுருன்னு சொல்ல, அவ்வளோ ஈஸியாக அவனை விட மாட்டேன்னு சொல்லி அங்கே பெரிய ஆர்குமெண்ட் சண்டைன்னு போயிட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ அங்கே வர, ஹீரோ வந்தா சும்மா இருப்பானா, அவன் மேல கையை வச்சாவே நான் சும்மா இருக்க மாட்டேன், நீ அவளை தப்பா வேற பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை மிரட்டிட்டு அடின்னு அடிக்க, சாரி உங்க ஆளுன்னு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அவருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்னது இவங்க ஆளா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு ஷாக்கா இருக்கு. அப்புறம் ஒரு வழியா இவன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி பாடி கார்ட்ஸை சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லா மெய்டுக்கும் சொல்லிட்டு யாயா கிட்ட இவகிட்ட நீ பார்த்து நடந்துக்கன்னு சொல்லிட்டு போக, திரும்ப இவங்க வந்துட்டாளா, இவளை எப்படியே இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. அதாவது ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் பிரித்து கூட்டிட்டு போறாங்க, ஒரு ஒயிட் கலர் ரோஸ் கீழே விழுகுது. இதே மாதிரி திரும்ப ஹீரோயினோட கனவுல வந்துட்டே இருக்கு. அது நான் தானே அது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறா, அப்பதான் புரியுது ஹீரோட இருக்கேன்னு. இவங்க கூட நான் எப்படி இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். நான் தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல, என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறா. அவ்வளோ ஈஸியான நீ நினைக்கிறது நடக்காது, நீ இங்கே தான் இருந்தாகணும், நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அவன் என்னோட ஃபியான்ஸே கிடையாதுன்னு, அப்போ நீங்கள் யார், எதுக்காக என்னை இங்கே லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல, ஃபோன் கண்டினியூ வந்துட்டே இருக்க அந்த கிட்ட கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, அவன் நல்லவன் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்ல, உங்களை மாதிரி ஒருத்தரை நம்பருக்கு அவனை நம்புறது எவ்வளோ பெட்டர், அவனை முன்னாடி இருந்து எனக்கு தெரியும், நீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. அப்படியே ஹீரோனோட பக்கத்துல போக திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு அப்படியே அவனோட நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நடுக்க வருது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்து போச்சு. என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்னாச்சுன்னு. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், ப்ளீஸ்னு சொல்ல, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு மட்டும் ஹீரோ சொல்லிட்டே இருக்கான். இவர் ஏன் இப்படி இருக்காரு, ஒன்றுமே புரியலையே, ப்ளீஸ் என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க, உங்களோட இந்த டிசீஸ்க்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்க, ஹீரோ வேகமாக அங்கேருந்து ஓடி போயிட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே போய் அங்கே இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே அமைதியாக இருக்க, இங்கே பாருங்க உங்களோட வலிக்கு மருந்து அவளோட பிளட்டு மட்டும்தான், ப்ளீஸ் எப்படியாவது அவளோட பிளட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி யாயா பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. ஒழுங்கா இங்கேருந்து போகணும்னு சொல்ல, அவன் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அந்த பக்கம் யாயா போக, அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. கையில் ஒரு வாட்ச் மாதிரி வச்சிருக்கா, அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கு. 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து அழுதுகிட்டே அப்படியே படுத்திருக்கான். அதுக்கப்புறம் யாயா வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறா, எப்படியாவது இவளை இங்கேருந்து போக வைக்கணும்னு சொல்லி வேகமாக ஃபோன் எடுத்து அதில் ஒரு கார்டு ஒன்று இருக்குது, அந்த கார்டில் அந்த கின்னோட நம்பர் இருக்குது. அவனுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு எனக்கு தெரியும், ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஷுவான் எங்கே இருக்கான்னு தெரியும், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போய் அவளை கூப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஹீரோயின் இங்கே கதவை தட்டிக்கிட்டே இருக்கா, அவனால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. 2 மெய்டு வராங்க, சாரி மேடம் இங்கேருந்து இங்கே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்ல, அட்லீஸ்ட் இந்த பேலஸ்குள்ளேயாவது இருக்கேன் விடுங்க என்னன்னு சொல்லிட்டு தனியா தள்ளி போய் நிற்கிறா. அந்த 2 மெய்டு பேசுறதை இவ கேட்குறா, இவளோட பிளட் தான் அதுக்கு மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ ஒரு ரூம்குள்ளே போய் பார்க்குறா, அந்த ரூமை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவ கனவுல வரும்ல அதே ரூம் தான் அது. அந்த ரூமை பார்க்க இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தா அங்கே ஹீரோயினோட ஃபோட்டோஸாக இருக்கு. ஒன்றுமே புரியல அவளுக்கு, சுற்றி பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஹீரோ கூட இவ இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு. நாங்கள் 2 பேரும் எப்படி ஃபோட்டோ எடுத்தோம், இவன் யாரு எனக்கு ஒன்றுமே புரியல, நான் யாருன்னு சொல்லி அவளுக்குடைய அவ எது புலம்பிட்டே இருக்கா.
அதுக்கு மேல அவனால அங்க இருக்கவே முடியல. அந்த ரூமை பார்த்தா திரும்ப திரும்ப ஏதேதோ கனவு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அங்கிருந்து வேகமா ஓடி வரா. ஹீரோ இவளும் ஒண்ணா இருக்க மாதிரி அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வருது. 2 பேரும் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. அப்படியே அங்க ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அழுதுட்டே இருக்க. வேக வேகமா அங்க மெய்ட்ஸ் 2 பேர் வராங்க. ஹீரோக்கு ரொம்ப ஆபத்து, அவருடைய இல்னஸ் இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேகமா ஹீரோயின் போறா. அதுக்குள்ள அங்க கீன் வரான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் காப்பாத்துறேன் வந்தேன், திரும்ப உள்ள போகாதவா அப்படின்னு சொல்லி வேகமா கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போக, இது எல்லாத்தையுமே யாயா பார்த்துட்டு இருக்கா. நான் நினைச்சபடி எல்லாமே நடக்குது, நீ அவனை விட்டு தள்ளி போனாதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சேம் டைம் இந்தா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டு ஷூவானுக்கு ஆப்போசிட்ல போய் டாக்டர் உட்காந்துருக்கான். என்னாச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி கன்ஃபியூஸ்டா இருக்கு ஹீரோனுக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எப்படி அந்த வீட்டுக்கு போனேன்னு எனக்கு தெரியல, பட் அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ண விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் லைஃப் ஃபுல்லா. சொன்னா உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கான். அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இன்டென்ஷன்லாம் நான் உங்ககிட்ட பழகல, சீனியரா உங்களை எனக்கு பிடிக்கும், மற்றபடி உங்களை என்னால வேற மாதிரி நினைக்க முடியலன்னு சொல்லிட்டா. உங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அந்த பேலஸோட அந்த ஓனர் ஜாவுக்கும் உனக்கும் என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு கேட்டுட்டே இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்ல, நீ சொல்லணும்னு நினைக்கும் போது சொல்லலாம், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். டக்குன்னு கையை எடுத்துட்டு ஹீரோனுக்கு அதுக்கு மேல அங்க இருக்க பிடிக்கல. அந்த ஒயிட் கலர் ரோஸை பாக்குறா. இந்த ரோஸ், ஒயிட் கலர் ரோஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கு அவளுக்கு. அதாவது ட்ரக்ஸ் கொடுக்குற மாதிரி, மயங்க வைக்கிற மாதிரியான ஸ்மெல்லு. அதை கேட்டுட்டு அவன், அது இந்த ஒயிட் ரோஸ் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் கர்ச்சிப் கொடுத்த, அந்த கர்ச்சிப்ல ஒரு பூ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட் ரோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த ஒயிட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி வேகமா எந்திரிக்கிறா. எந்திரிச்சவா அப்படி லைட்டா ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. கின்னோட ஃபேஸ் டோட்டலாம் மாறுது. அப்படியே ஹீரோயின் அந்த இடத்துல உட்காந்துட்டா. அவனால நகரவே முடியல. டக்குன்னு அவளை பிடிச்சிட்டு, நீ கவலைப்படாத, இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கா, அதாவது போலீஸ்க்கு தான். அந்த போனை பிடிங்கி தண்ணிக்குள்ள போட, எனக்கு தெரியும் நீதான் அந்த கிட்னாப்பர், எல்லா பொண்ணுங்களையும் கடத்துற கிட்னாப்பர் நீதானு சொல்ல, கண்டுபிடிச்சிட்டியா நீ, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், உன் மேல இருக்க அந்த லவனால தான் எல்லாத்தையும் கடத்தினேன், திடீர்னு நீ வந்த அப்படியே என்னை விட்டு போயிட்ட, அவ்வளோ ஈஸியா என்னை விட முடியுமாங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அப்படியே நிக்க ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா இங்க அப்படியே அவனுக்கு பிளட் வந்துட்டே இருக்கு, அவனோட நோய் இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, மிஸ் ஷோன் வேற இங்கேருந்து போயிட்டாங்க, ஷுவான் எப்போ வருவாங்கன்னு தெரியல சார்னு சொல்ல, முதல்ல அவளை போய் கண்டுபிடிங்க, அவன் எங்க இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. உங்களோட நோயை குணப்படுத்தணும்னா இப்போதைக்கு உங்களுக்கு அந்த மருந்து தான் முக்கியம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பரை பத்தின நியூஸை ஹீரோவும் பார்க்குறான். அந்த கின்னு தான் கிட்னாப்பருங்கிறது போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது அவன் இருக்க இடத்த கண்டுபிடிங்க, அவன் கிட்ட தான் ஷூவான் இருக்கா, அவளை போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. நீ இப்போ போக வேணாம்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமா ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரணும்னு. வேகமா அந்த கின்னோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. பட் எங்க இருக்கான்னு தெரியல. போற வழியெல்லாம் ஹீரோ அப்படியே அவளை பத்தி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க. கின் இங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு பாத்டப்குள்ள ஹீரோயினை படுக்க வச்சு தண்ணி ஓபன் பண்ணி விட்டுட்டான். ஹீரோயினுக்கு அப்பதான் லைட்டா மயக்கம் தெரியுது. ஃபுல்லா கை கால் எல்லாத்தையும் கட்டி இருக்கு. என் எதுக்கு இந்த மாதிரி பண்ற, நீ பண்றது பெரிய தப்பு, போலீஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னை விடுன்னு ஹீரோயின் காத்திட்டே இருக்க. இதுக்கு காரணமே நீதான், நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதுக்கு காரணம் நீதான்னு சொல்றேன்ல, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா, திடீர்னு என்னை விட்டு நீ போயிட்ட, திரும்ப வந்த, ஆனா உன் மனசுல நான் இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவேனா, விட மாட்டேன்னு சொல்லிட்டு காய்ச்சி போயிட்டு வாயில அப்படியே திணிச்சிட்டான். எனக்கு பிடிக்காத நீ, அதாவது இப்ப எனக்கு பிடிக்கல, நீ உயிரோடு இருக்கவே கூடாது, எனக்கு கிடைக்காது, நீ யாருக்குமே கிடைக்க கூடாது, இன்னும் உனக்கு நம்பிக்கை இருந்தா இது இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு தண்ணியில அப்படியே அமுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் தண்ணிக்குள்ள போறா. ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு, இங்க ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் எப்படி கண்டுபிடிக்க போறோன்னு ஒன்றும் புரியல. அப்படியே வந்துகிட்டே இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டா. ஃபுல்லாவே அவ தண்ணிக்குள்ள போக, அடுத்து கின்னு அழகா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கரெக்டா அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு ஹீரோவும் வந்தாச்சு. ஹீரோட ஆளுகள் எல்லாம் சேர்ந்து கின்னு அடிக்க, கின்னு அப்ப கூட உண்மையை சொல்ல, இந்த வீட்டுல மொத்தம் 62 ரூம் இருக்கு, நீ போய் தேடு, அந்த ரூம்ல தான் ஒரு ரூம்ல அவ இருக்கா, நீ போறதுக்குள்ள உயிரோட இருக்க மாட்டா, செத்து போயிடுவான்னு சொல்ல, சீக்கிரம் எல்லாரும் போய் தேடுங்கன்னு சொல்ல, எல்லாரும் ஒரு ரூமா போய் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு தோணுது, இங்கேருந்து தப்பிக்கணும்னா நம்ம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஆகணும்னு சொல்லி தண்ணியை ஸ்டாப் பண்ணுறக்காக ட்ரை பண்ண, அப்படியே தண்ணிக்குள்ளே மெல்ல மெல்ல அவள் போகிறா. அவள் தண்ணிக்குள்ளே போகும்போது அவளை சுற்றி ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. சின்ன பிள்ளையா இருக்கிற ஷூவானை கூட்டிகிட்டு ஒருத்தர் வராரு. இவ பேர் ஷூவான், இவர் ஆர்பேன், இவ தான் இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க போறா, உன்னோட நோய்க்கான மருந்து இருக்கிட்ட தான் இருக்கு, நாங்கள் கண்டுபிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் ஒன்னாவே இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் இருந்தால் தான் நீ உயிரோட இருப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது.
நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இல்லாத வாழ்க்கை தான் என்னால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் நீனா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். இந்த உலகத்திலே லக்கியான பொண்ணு நான் தான். ஏன்னா நம்ம 2 பேரும் எப்பயுமே பிரியாமல் இருப்போம்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்க, வான் உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஒருவேளை நம்ம 2 பேரில் ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும்னு வந்தா யார் உயிரோட இருப்போம்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஒயிட் கலர் ரோஸ் மட்டும் கீழே விழுக ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ அந்த ரோஸை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க எல்லாமே இப்போதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இவ்வளோ நாளாக நான் எல்லாத்தையும் மறந்துட்டேனேங்கிற மாதிரி அப்படியே ஹீரோயின் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஹீரோயின் அந்த தண்ணியிலேருந்து தூக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல போகிறான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் சுத்தமாக இல்லை. அப்படியே மயங்கியிருக்கா. ப்ளீஸ் எந்திரின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு ஹீரோ காத்திட்டே இருக்க. ஹீரோயினுக்கு பாதி உயிர் இருக்க மாதிரி இருக்கு. இவன் சிபிஆரும் பண்றான். பட் அப்படியே ஹீரோயின் வந்து கான்சியஸ் வரவே இல்லை. ஹீரோயின் அப்படியே படுத்தே இருக்கா. எப்படியாவது நீ உயிரோட இருக்கணும்னு சொல்ல லைட்டா அப்பதான் இருமல் வர ஆரம்பிக்குது. தண்ணி எல்லாம் வெளியே வருது. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டுட்டே இருக்க. ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஹீரோ பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இத்தனை வருஷமா நான் உன்னை விட்டு போயிட்டேன், உன்னை விட்டு தள்ளி இருந்தேன், உன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. நீ என்ன சேவ் பண்றதுக்காக ஆசைப்பட்ட. ஆனா நீதான் என்னோட லைஃப், நீதான் என்னோட சன்செட். உனக்கு தெரியாதா, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டா. அப்புறம் டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி பார்த்ததுல இவ ரத்தத்தை இதுக்கப்புறம் எடுத்தா இவ உயிரோட இருக்க மாட்டா. ஆனா நம்ம ஹீரோ உயிர் வாழ்றதுக்கு நம்ம ஹீரோயினோட பிளட் தான் தேவைப்படும். ஸோ நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா வாழ முடியாது. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உன்னை என்னை விட்டு தள்ளி இருக்கிறதுக்காக அனுப்பினேன். என்னை விட்டு நீ போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திரும்ப நீ என்கிட்ட வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ ஆக்சிடென்ட்ல தான் என்கிட்ட வந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருப்பா ஹீரோவை. டோட்டலா அவ எல்லாத்தையுமே மறந்துட்டா. ஏன் மறந்தா அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. அவ டோட்டலா எல்லாத்தையுமே மறந்துட்டா. மெமரி லாஸ் ஆன மாதிரி அவ கடைசி அவ போகும்போது அந்த ரோஸை மட்டும் போட்டு போயிருப்பா. அதுக்காக தான் ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ரோஸை எப்பயுமே ஹீரோ வச்சிருப்பான். நீ எப்பயுமே என்னோட லைஃப்ல வரக்கூடாது. இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் மாட்டேன். என்னை பார்க்கணும்னு உனக்கும் தோணக்கூடாதுன்னு சொல்லி நெத்தியில கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்க அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தன் அவர் மட்டும் தான் இருக்காரு. எங்க ஷாவை நான் மீட் பண்ணணும்னு சொல்ல சாரி மேடம், அவர் இப்ப இங்க இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அவருக்கான ட்ரீட்மெண்ட் அங்க போயிட்டு இருக்கு. அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதான் வருவாருன்னு சொல்ல ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்ப கண்டிப்பா அவனை ஒரு டைம் நான் பார்ப்பேன். இந்த டைம் அவனோட நோய்க்கு மருந்து என்னோட பிளட்டா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அது முடியல. ஆனா நீ உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா நீ திரும்பி வா, உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் மனசுக்குள்ள அழுதுட்டே இருக்கா. ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஹீரோ கூட இந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. நான் ஏன் இந்த மாதிரி இருந்திருக்கேன், நான் எப்படி உன்னை மறந்தேன்னு எனக்கு தெரியல. பட் நான் உன்னை மறந்துருக்க கூடாதுன்னு அழுதுட்டே இருக்கேன். சேம் டைம் அடுத்து இங்க ஹீரோ போட்டோ பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். எதுக்கும் மேலேயே நீங்க இருந்தா ரொம்ப கஷ்டம் சார், ப்ளீஸ் சார் சொல்றது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வேணாம், இதுக்கப்புறம் என்னோட சொத்து எல்லாமே அவ பேர்ல எழுதி வச்சிருங்க. நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவளாவது நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்ல ஹீரோட நோய் அதிகமாயிட்டே இருக்கு. இரும்ப பிளட் வந்துட்டே இருக்கு. சார் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்குறான். அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையுமே நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசி டைம் அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னோட லைஃப்ல எதுவுமே வேணாம், போதும், அவன் நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்ல இது எல்லாத்தையுமே அந்த யாயா வெளியே நின்று கேட்குறா. அவ்வளோ ஈஸியா உங்களை சாக நான் விட மாட்டேன், நீங்க வாழணும், கண்டிப்பா வாழணும், அவ உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோனை கொலை பண்றதுக்காக அவ வரா. கையில கத்தியோட ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அப்படியே கத்தி எடுத்து அங்க படுத்திருக்க ஹீரோயின் மேல குத்துறா. திடீர்னு பார்த்தா அங்க பொம்மை தான் இருக்கு. போலீஸ் வந்து இவளை அரெஸ்ட் பண்ணுது. ஹீரோயின் அங்கிருந்து வரா. எனக்கு தெரியும் இதெல்லாம் நீ பிளான் பண்ணி பண்றேன்னு தான். நான் இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் மறைஞ்சிருந்தேன். எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்ல நான் சொல்றது எனக்கு புரியலையா, ஜாவ் செத்து போறதுக்கு காரணம் நீ தான். உன்னோட பிளட் இருந்தா மட்டும் தான் அவரால் உயிர் வாழ முடியும். அந்த பிளட்டை நீ கொடுக்க மாட்டேங்கிற, அதுக்காக இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே புரியல ஹீரோனுக்கு. நான் இப்போ உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜாவோட ஃபேமிலி தான். அவருக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்கோ, உன்னோட பிளட் தேவை. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க. அவர் தான் ட்ரீட்மெண்ட்க்கு போயிருக்காருலன்னு ஹீரோன்னு சொல்ல இல்ல போகலாம், இல்ல இங்கதான் இருக்காரு, சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு அவர் இங்க இருந்து போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவனும் ஆமான்னு சொல்ல அடுத்தீங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்க. சார் டைம் ஆச்சு சார் நம்ம போகணும்னு சொல்ல ஹீரோக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான். சார் கிளம்பலான்னு சொல்ல அப்படியே காருக்குள்ளே ஏறி காரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு. ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ பார்க்கணுங்கிறதுக்காக வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறா. அங்கே வந்தால் ஹீரோ அங்கே இல்லை. அந்த வீடும் பூட்டி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனா, இந்த லைஃப்லயே நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேனா, உன்னை ஏன் நான் மறந்தேன்னு சொல்லி அவள் படுக்க அழுதுட்டே இருக்கா. ஹீரோ கூட இருந்த எல்லா மூமெண்ட்டும் கண்ணு முன்னாடி வருது. நீ என்னை விட்டு போயிடாதன்னு ஹக் பண்ணது, அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடாதன்னு கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே இருக்க, அது எல்லாமே அவள் கண்ணு முன்னாடி வர அதெல்லாம் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்கே யாயா சொன்னது ஞாபகம் வருது. அவன் உயிரோடு இருக்கணும்னா கண்டிப்பாக உன்னோட பிளட் ரொம்ப முக்கியம்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வர அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மழை பெய்யுது. மழையில ஹீரோன்னு அழுதுட்டு இருக்க. கொடையோட அங்கே ஹீரோ ஓடி வரான். ஹீரோயின் நான் உன்னை எப்போ பார்ப்பேன்னு அழுதுட்டே இருக்கேன். டக்குன்னு கொடையை பிடிச்சிட்டு ஹீரோ நிற்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. நீ என்னை விட்டு போகவே இல்லையான்னு சொல்ல நான் எப்படி உன்னை விட்டு போவேன், நான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொல்ல கணத்துல பலார்னு ஒரு அறையிறா. இங்கே பாரு, உனக்கு நான் தான் வேணும்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்னோட பிளட்டு தான் உனக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக என் உயிரை கூட கொடுப்பேன். இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் தள்ளி இருக்கவே மாட்டேன். நீ இவ்வளோதான் என்ன புரிஞ்சுக்கிறதா, நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அது கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. லவ் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் உண்மையாக இருக்கணும். நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன். நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்ல நான் உன்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ணலைன்னு ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹீரோயின் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டபடி அந்த பர்ஃப்யூம் ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருக்கா. ஸோ நிறைய பர்ஃப்யூம்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா. பர்ஃப்யூம்க்கான அந்த கேலரி ஓப்பன் பண்ணியிருக்கா. எல்லாரும் இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் பார்த்துட்டு வா இவங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க, டேலண்டடாகவும் இருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்க கையில் ரிங் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல இவளோட மேனேஜர் ஓடி வந்து உன்னோட பர்ஃப்யூம் ரொம்ப சூப்பர், நீயும் சூப்பர்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். அதாவது சும்மா லிப்ஸில் எப்படி கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஐயோ மிஸ்டர் சாவ் பார்த்தாரு, என் வாயை கிழிச்சிருவாருப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ வந்தாச்சு உங்களை பார்க்கறக்கு அப்படின்னு சொல்ல என்ன பார்க்க வந்தாச்சா அப்படின்னு சொல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது மேடம், சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோனுக்கு. எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வேகமாக அப்படியே ஓடி வரா. ஓடி வந்து பார்க்க வெளியே அப்படியே ஹீரோ நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்காக கையில் பூவோடு ஓடி வந்து அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகி ஹாய் ஒன்று கூப்பிடுறா. ஹீரோ ஸ்லோ மோஷனாக திரும்பி பார்க்குறான். கையில் இவளுக்கு பிடிச்ச அந்த ஒயிட் ரோஸ் இருக்குது. ஓடி வந்து ஹீரோயின் அப்படியே ஹீரோ ஹக் பண்ணிக்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃப்ளவர் பொக்கே கையில் கொடுத்துட்டு உனக்கான லவ் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உண்மையாக ஒருத்தரை லவ் பண்ணால் அந்த லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நீ சொன்னில, இப்போ என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சது, நான் உயிரோட உன்னை பார்க்கறக்காக வந்திருக்கேன், உன்னோட எக்ஸிபிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது, உண்மையான லவ் லைஃப் ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னில, என்னோட லவ் லைஃப் ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹாப்பி எண்டிங்கில் இந்த மூவியை இங்கே முடிச்சிருக்காங்க. இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மூவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.